ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, கீதா கார்த்திக் கிட்ட, சார் அந்த துங்கா என்ன தான் தேடிட்டு இருக்கான், நான் அவங்கிட்ட போயிட்டா தீபா மேடம் இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க, நான் போயிடுறேன் சார்னு கீதா சொல்ல, என்னங்க பேசுகிறீங்க, நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, உங்களையும் சரி தீபாவையும் சரி அந்த துங்கா கிட்டேருந்து நான் காப்பாற்றுவேன்னு கார்த்திக் சொல்கிறாரு. சரிங்க சார்னு கீதா சொல்ல, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஐஸ்வர்யா அன்னைக்கு நீங்கள் கீதாங்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சின்னு கார்த்திக் சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, அப்போ இந்த விஷயத்தை அவங்க உடனே வீட்டில் சொல்லிடுவாங்களேன்னு கீதா கேட்குறாங்க. இல்லை, அவங்க இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் தீபா அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதனால தீபா கிடைக்கிறது வரைக்கும் அவங்க இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் அதை நினச்சி பயப்படாதீங்கன்னு கார்த்திக் சொல்கிறாரு. சார் அப்புறம் உங்கள் அம்மா ஏதோ சடங்கு பற்றி பேசினாங்களேன்னு கீதா கேட்க, ஆமாம், அம்மா அந்த மாதிரி சடங்கு பண்ணுறதெல்லாம் வழக்கமாக வச்சுருக்காங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை நினச்சி டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் சக்தி தீபாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் உங்களை எப்படி யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன், இப்போ உங்கள் ஹஸ்பண்டுடைய மியூசிக் கம்பெனி அட்ரஸ் எனக்கு கிடச்சிருக்குது, நாளைக்கே அவங்கள போய் மீட் பண்ணி உங்களை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவேன்னு சக்தி சொல்கிறாங்க. சக்தி பேசிகிட்டு இருக்கும்போதே தீபாவுக்கு தூக்கி போடுது. இவங்களுக்கு என்ன ஆச்சுது, ஏன் இப்படி தூக்கி போடுதுன்னு சக்தி பார்க்கும்போது தீபாவுக்கு நல்ல காய்ச்சல் அடிக்குது. ஐயோ, திடீர்னு இவங்களுக்கு ஏன் இவ்வளோ ஜுரமாக இருக்குது, சரி இன்ஜெக்ஷன் போட்டால் காய்ச்சல் குறைஞ்சிரும்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தீபாவுடைய நடுக்கம் குறையுது. சரின்னு சொல்லி ஃபீவரை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ என்ன செய்யறதுக்குன்னு தெரியாமல் சக்தி நிற்கிறாங்க. அப்போ அந்த ஹோமை சேர்ந்த ஒரு சிஸ்டர் வராங்க. தீபாவுடைய ஹெல்த் கண்டிஷனை பற்றி விசாரிக்கிறாங்க. இவங்க யார், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்லை சொந்தக்காரங்களான்னு அந்த சிஸ்டர் கேட்கும்போது, இல்லை இவங்க ஒரு பாடகின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும், நான் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அங்கே தான் இவங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க, இவங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி தான் நான் அங்கே கொண்டு வந்திருக்கேன்னு சக்தி அந்த கதையை சொல்கிறாங்க. தெரியாத ஒருத்தங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி உதவி செய்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு அந்த சிஸ்டர் சொல்ல, நான் மருத்துவத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவ, உயிரை காப்பாற்றுற பொறுப்பு எனக்கு இருக்குதுன்னு சக்தி சொல்கிறாங்க. அப்புறமா மறுபடியும் டெம்பரேச்சரை செக் பண்ணி பார்க்கும்போது காய்ச்சல் குறையாமல் அப்படியே இருக்குது. பார்வை இல்லாத அந்த குழந்தைங்க எல்லாருமே தீபா கிட்ட வராங்க. இப்போ அவங்களோட உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது இன்னும் காய்ச்சல் குறையலன்னு சக்தி சொல்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக வேண்டிக்கிறாங்க. தூங்கிட்டு இருந்த கீதா எழுந்து தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ கார்த்திகை பார்க்கும்போது கார்த்திக் தூக்கம் வராமல் எழுந்து உட்கார்றாரு. என்னாச்சு சார்னு கேட்க, தீபாவுக்கு ஏதோ பிரச்சனை போல எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாரு. இந்தாங்க சார், ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை குடிங்கன்னு கீதா கொடுக்குறாங்க. கார்த்திக்கும் வாங்கி குடிக்கிறாரு. அப்புறமா கார்த்திக் அவரோட மனசில், கடவுளே தீபாவுக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி எனக்கு தோணுது, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. காய்ச்சல் குறையாததுனால சக்தி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க சொன்ன இன்ஜெக்ஷனை போட்டதுக்கப்புறமா தீபாவுடைய காய்ச்சல் குறையுது. கார்த்திக்குடைய நிலைமையை பார்த்து கீதா வருத்தப்படுறாங்க. அவரோட ஒய்ஃப் மேலே அவர் அதீத அன்பு வச்சிருக்காரு, அதனால தான் இப்படி டிஸ்டர்ப் ஆகுறாரு. கடவுளே, நானும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன், சீக்கிரமாகவே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருன்னு வேண்டிக்கிறாங்க. தீபாவுக்கு காய்ச்சல் குறைஞ்சதை சக்தி அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறமா அவங்கள ஃபுல் செக்கப் பண்ணணும் டாக்டர், உங்களால் இங்கே வர முடியுமான்னு கேட்கும்போது, இல்லை சக்தி, நாளைக்கு நான் ரொம்ப பிஸி, நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்ல, சரி டாக்டர், நாளைக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சக்தி ஃபோனை வைக்கிறாங்க. என்னாச்சு சக்தின்னு சிஸ்டர் கேட்கும்போது, இல்லை நாளைக்கு இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்கன்னு சக்தி சொல்கிறாங்க. அப்போ ஒன்று செய்யுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோ இருக்குது, நான் அவங்கள வர சொல்கிறேன், நீங்கள் அந்த ஆட்டோலேயே இவங்களை கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க. மீனாட்சி அபிராமிக்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னத்தை என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நாளைக்கு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லத்தை, இதை கார்த்திக்கிட்டையாவது நம்ம சொல்லணும்னு மீனாட்சி சொல்கிறாங்க. இல்லை மீனாட்சி, கார்த்திக்கு தெரிஞ்சா அவன் அந்த கல்யாணம் இப்போ வேண்டான்னு தள்ளி தான் போடுவான், அதனால நீ யார்கிட்டையும் சொல்லிட வேண்டான்னு அபிராமி சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் எல்லாருமே கோவிலுக்கு போகிறதுக்காக கிளம்பி நிற்கிறாங்க. ஆமாம், அருண் எங்கன்னு அபிராமி கேட்க, அண்ணனை ஒரு வேலை விஷயமா நான் தான் கம்பெனிக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு கார்த்திக் சொல்கிறாரு. என்ன கார்த்திக், இதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாமே, இன்னைக்கு இந்த சடங்குல கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை சேர்ந்து எல்லாருமே இருக்கணும். இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ உடனே நம்ம மியூசிக் கம்பெனிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அருணை கூட்டிகிட்டு கோவிலுக்கு வந்துருன்னு அபிராமி சொல்கிறாங்க. சரின்னு ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. கீதா கார்த்திக் கிட்ட, என்ன சார் உங்கள் அம்மா அந்த சடங்கை பற்றி ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க, இதை பார்க்கும்போது எனக்கு சடங்கு மாதிரி தெரியல, ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கிறது மாதிரி தெரியல
தெரியுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேற எதுக்காக சந்தேகப்படுறீங்க? எங்கள் அம்மா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது வெறும் சடங்கு தான், அதை நான் பார்த்துப்பேன்னு கார்த்திக் சொல்கிறாரு. சரி வாங்க போகலான்னு சொல்லி கிளம்பும்போது அபிராமியோடைய கால் அங்கே இருக்கக்கூடிய டேபிளில் இடிச்சிருது. ஐயோ என்னாச்சுதுமான்னு சொல்லி எல்லாருமே பதட்டப்படுறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, கால் தடுக்கிடிச்சுது அவ்வளோந்தான் அபிராமி சொல்கிறாங்க. அப்புறமா மீனாட்சி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா அபிராமி கிட்ட, அத்தை இன்னைக்கு என்னவோ சகுனம் சரியில்லாதது மாதிரி இருக்குது, நம்ம இன்னொரு நாள் கோவிலுக்கு போகலாமேன்னு சொல்ல, ஐஸ்வர்யா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், நீ சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஆசிரமத்தில் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தீபாவை ஆட்டோவில் ஏற்றுறாங்க. அப்புறமா சக்தியும் ஏறிக்கிறாங்க. சக்தி தீபாவை ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு அப்படியே அந்த மியூசிக் கம்பெனிக்கு போயிட்டு வந்துருன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சக்தியும் கிளம்புறாங்க. அப்புறமா கார்த்திக் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் கோவிலுக்கு வந்து சேர்றாங்க. இதோட எபிசோட் முடியுது.